நாம எல்லாருமே பூரி செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஸ்வீட் பூரி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? கொஞ்சம் கோதுமை மாவு, ஜீனி, தேங்காய் பூ இருந்தா போதுங்க. இந்த ஸ்வீட் பூரியை ஈஸியா செஞ்சிடலாம். சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு ஸ்வீட் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த பூரி ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கோதுமை மாவை எடுத்து சூடா இருக்கிற பால் அதுல ஊத்தி பூரி மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல ஒரு கப் ஜீனியை எடுத்து 3/4 கப் தண்ணியை சேர்த்து பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கேசரி பவுடர் போட்டீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லைனாக்கா விட்டுருங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வாசனையா இருக்கும். இந்த ஜீனி கரைகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க ஜீனி பாகு ரெடிங்க. இப்ப இந்த கோதுமை மாவை நல்லா உருட்டி பூரி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி நடுவுல 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீனியை வச்சு அதை ரெண்டா இந்த மாதிரி மடக்கி சுத்திலும் நல்லா அமுக்கி விட்டுருங்க. அப்பதான் உள்ள இருக்கிற அந்த ஜீனியும் தேங்காயும் வெளியே வராம இருக்கும். இப்ப பேன்ல எண்ணெய் காஞ்சதும் இந்த தேய்ச்சி வச்சிருக்க பூரியை எண்ணெயில போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. அப்பதான் பூரி உள்ளேயும் நல்லா வேகும். இப்ப பூரி 2 பக்கமும் நல்லா வெந்ததும் அதை எடுத்து அப்படியே ஜீனி பாகுல போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சுவையான ஸ்வீட் பூரி ரெடிங்க.